டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டை இந்தியாவில் கல்வியில் முன்னணி மாநிலமாக மாற்றி பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் தங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட நிதியை செலவிட வேண்டும் என்று அவர் தொடர்ந்து எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தி வந்திருக்கின்றார். அந்த வகையில் தென் சென்னை தொகுதியிலே சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மண்டலம் 15 வார்டு 194 வெட்டுவாங்கேணி சென்னை தொடக்கப்பள்ளியிலே என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பள்ளி கட்டிடம் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களை எல்லாம் அன்போடு வழிநடத்துகின்ற மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு மாலை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள், மண்டல குழு தலைவர் அன்பிற்குரிய தம்பி மதி, அண்ணன் பாலவாக்கம் சோமு, கவுன்சிலர் விமலா கர்ணா, சக்திவேல் வட்ட செயலாளர் சக்திவேல், பள்ளியை சார்ந்த ஆசிரியர் குழுவோடு இன்றைய தினம் இந்த திறப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. என்னுடைய 70 லட்சம் ரூபாய் நிதியோடு இணைந்து மாநகராட்சி நிதியில் ரூபாய் 39,80,000 மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் ஒன்றும் கழிப்பறையும் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் தேவை இது என்று நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்து எடுக்கப்பட்ட உடனேயே சட்டமன்ற உறுப்பினரும் சேர்மன் அவர்களும் நம்முடைய கவுன்சிலரும் வலியுறுத்தி சொன்னதற்கு இணங்க உடனடியாக நிதி ஒதுக்கப்பட்டு இன்றைய தினம் அனைவரும் மகிழும் வண்ணம் இது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. மிக மிக விரைவில் இந்த பள்ளி பயன்பாட்டிற்கு கட்டிடம் வர வேண்டும் என்று அந்த ஆசிரியர்கள் தொடர் கோரிக்கை வைத்த வண்ணம் இருந்தார்கள். அவர்கள் முகங்களிலெல்லாம் இன்றைக்கு தெரிகின்ற மகிழ்ச்சிக்கு காரணம் கல்வி ஒன்றுதான் களவாடப்பட முடியாத செல்வம் என்று சொல்லி நல்லாட்சி நடத்துகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்தான். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அம்மா, இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணி எப்படி இருக்கும்? மும்முனை போட்டியே தமிழ்நாட்டில் இருக்கு, எப்படி இருக்கும்? அது மும்முனை போட்டி என்றாலும் சரி, 30 முனை போட்டி என்றாலும் சரி, 300 முனை போட்டி என்றாலும் சரி, இன் கிரேட் மெஜாரிட்டி திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக வெல்லும். மகளிர் தின விழா கொண்டாட்டம் தாதாக்கு கொண்டாடுறாங்க. அவங்க மனைவியே வந்து இந்த கட்சி தலைவர்கிட்ட விவகாரத்திலும் வீட்டுல இடம் கூட அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் சொல்றவர் அவருடைய மனைவிக்கு பாதுகாப்பு இல்லாம சொல்றாங்க. எப்படி பாருங்க? அவருடைய மனைவி விவாகரத்து என்பது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதிலே கருத்து சொல்லுவதற்கு as far as I feel அதிலே கருத்து சொல்ல எங்களுக்கு ஒன்றுமில்லை. அது அவருடைய தனிப்பட்ட அவருக்கும் அவருடைய மனைவிக்குமான ஒரு விஷயம். மற்றபடி பெண்களுக்காக பெண்கள் முன்னேற்றம் குறித்து இருகாரும் அவர் செய்திருக்கின்ற பணிகள் என்ன, இப்பொழுது முன்வைக்கின்ற அவருடைய கொள்கை திட்டம் என்ன என்று தெரிந்தால் அது குறித்து நாங்கள் கருத்து சொல்லுவோம். நிச்சயமாக கோவையில வந்து பாத்தீங்கன்னா விமான நிலைய அருகே வந்து பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் நடைபெற்றது. அதுல 3 பேருக்கு இன்னைக்கு தண்டனை வழங்கியிருக்காங்க. அதை வந்து திமுக சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் வந்து விரைவா வந்து நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி சொல்றாங்க. ஆனா ஒரு தரார் வந்து இல்ல, சட்டத்துல கொண்டு வந்த BNS ஆக்ட்ன்றதுனால தான் சீக்கிரமா வந்து எதுவுமே விசாரிச்சு தண்டனை கொடுக்க முடிஞ்சதுன்னு ஒரு சிலர் சொன்னாங்க. அந்த ஒரு சில சாரார் வந்து இங்க நடப்பது திமுக ஆட்சி தானே, அப்ப ஆக்ஷன் எடுக்கிறது முதலமைச்சர் தானே. சட்டம் இருந்தாலும் அதிலே உடனடியாக விரைவான நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை அந்த ஒரு சாரார் மறந்துவிடக் கூடாது. வன்கொடுமைகள் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டியவை, கண்டனத்திற்குரியவை. ஆனால் அந்த குற்றவாளிகள் உடனடியாக அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துல காவல் தனிப்படை அமைத்து அந்த குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டார்கள். இப்போ இதே கேள்வி அந்த சம்பந்தப்பட்டவங்க போய் பொள்ளாச்சி பாலியல் வழக்குல நீங்க கேட்கலாமே, எவ்வளவு வருட காலம், எத்தனை தாமதம் என்று. இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற அரசு, பெண்களுக்கு முழு பாதுகாப்பை தருகின்ற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இந்த அரசு நடக்கின்றது. ஆகவே எந்த விதமான குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக நிகழ்ந்தாலும்
அது யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு உடனடியாக தண்டனை சட்டபூர்வமாக வழங்கப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.